அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6 இது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி தேசிய கருத்தரங்கம். இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு உரையாற்றவிருப்பவர் தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர், தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சகோதரி மரிய சாந்தி அவர்கள். இவர்கள் இன்று நம்மிடையே உரையாற்றவிருக்கின்ற தலைப்பு தேரியாயனத்தில் வாழ்வியல் நெறிகள் என்பது. தேரிக்காடு இல்லையா, இந்த தேரியாயனத்தில் வாழ்வியல் நெறிகள் என்கிற தலைப்பில் நம்மிடையே நெல்லை சீமை என்கிற இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் அவருடைய உரை தொடரவிருக்கின்றது. வாருங்கள், நிகழ்வினை கேட்போம். நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படுகின்ற பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ள மறவாதீர்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்களுடைய வாழ்வியலை பற்றி அறிவோம். தேரியாயனம் என்ற புதினத்தின் கதை சுருக்கத்தை முதலில் தெரிந்து கொள்வோம். சிறு வயதிலேயே தாயை இழந்த சுப்பம்மாள் சித்தியின் சீற்றத்திற்கும் கொடுமைக்கும் உட்பட்டு வளர்ந்தாள். சுப்பம்மாளின் கணவர் பலவேசம் குடிகாரன். சுப்பம்மாளுக்கு 3 பிள்ளைகள். மாரி வளர்ப்பு மகள், கோசலை, சடையன் இருவரும் இவள் பெற்றெடுத்த பிள்ளைகள். ஒரு நாள் இரவில் ஊமை பெண் 1 வயது கைக்குழந்தையுடன் சுப்பம்மாள் வீட்டிற்கு மிகுந்த பசியுடன் வந்தாள். யாரென்று தெரியாத அப்பெண்ணுக்கு சுப்பம்மாள் உணவு கொடுத்து இரவு பொழுது என்பதால் தன் வீட்டிலேயே தங்கி விடிந்ததும் போகச் சொன்னாள். காலையில் குழந்தையின் அழுக்குரல் கேட்டு சுப்பம்மாள் பார்த்தபோது ஊமை பெண் இறந்திருந்தாள். பலவேசம் மிகுந்த கோபப்பட்டார். ஊர் மக்கள் கூடி ஊமை பெண்ணை அடக்கம் செய்தனர். அந்த பெண்ணின் கைக்குழந்தையை சுப்பம்மாள் தன் குழந்தையாக ஏற்று வளர்த்தாள். பக்கத்து வீட்டில் வாழ்ந்த வயோதிக சொடலையாண்டி மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர். எல்லாரிடமும் அன்பும் அக்கறையும் உள்ளவர். இவர் வயதில் மட்டுமல்ல, பண்பிலும் பெரியவர்தான். சொடலையாண்டியின் பேரன் வள்ளிமுத்து மிகவும் நல்லவன், பொறுப்பானவன், கடை வைத்திருந்தான். சொடலையாண்டிக்கு வயதாகிவிட்டதால் தன் பேரனுக்கு விரைவில் திருமணம் முடித்துவிட்டால் தன் கடமை நிறைவுறும் என்று எண்ணினார். மாரியை தன் பேரனுக்கு மணமுடிக்க விரும்பினார். ஆனால் வள்ளிமுத்து கோசலையை விரும்பினான். சொடலையாண்டி கோசலையை பெண் கேட்டபோது மூத்தவள் மாறியிருக்க இளையவள் கோசலையை கேட்பதேன்
மாரி அனாதை என்ற உணர்வா என சுப்பம்மாள் மறுத்தாள். தனக்கு மாரியை அதிகம் பிடிக்கும். கோசலையைத்தான் தன் பேரன் விரும்புகிறான் என்று சுடலையாண்டி கூறினார். வள்ளிமுத்துவுக்கும் கோசலைக்கும் திருமணம் நடைபெற்றது. அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. திருமணத்திற்கு பின் கோசலை தேரிக்கு செல்லவில்லை. வீட்டு வேலைகளில் வள்ளிமுத்து உதவினான். இவள் வேலை செய்யாமல் இருப்பதைக் கண்டு இவளுடைய தாய் சுப்பம்மாள் கண்டித்தாள். ஆனாலும் அவள் அதை பொருட்படுத்தவில்லை. வள்ளிமுத்து மூக்குவாரியார் இவர்களுடைய சந்திப்பை பார்ப்போம். வள்ளிமுத்து மூக்குவாரியாரை சந்தித்தான். அவர் தனிமரம், பெரிய செல்வந்தர், கரார் பேர்வழி, 60 வயது மதிக்கத்தக்கவர். மூக்குவாரியாரின் மனைவி 2 மாதத்திற்கு முன் நெஞ்சுவலியால் இறந்தார். எனவே அவர் 2 மாதம் கழித்து 2வது திருமணம் செய்ய வேண்டும் என நினைத்தார். மாரியை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் இருந்தது. வள்ளிமுத்து வழியாக தன் விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்பட்ட அவர் வள்ளிமுத்துவுக்கு நாசரேத்துள் பெரிய மளிகை கடை வைத்து தருவதாகவும் அதற்கு தானே பணம் கொடுப்பதாகவும் கூறினார். முதலாளியின் திருமண விருப்பத்தில் வள்ளிமுத்துவுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அவரின் விருப்பத்தை சுப்பம்மாவிடம் கூறினான். தன் அத்தை சுப்பம்மா பணத்துக்கு ஆசைப்படுபவள் அல்லல். வயது பொருத்தமின்மையால் மாரியின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு மாரியை கொடுக்க மறுத்துவிட்டாள். எனவே முதலாளி மூக்குவாரியாரும் வள்ளிமுத்துவுக்கு மளிகை கடை வைப்பதற்கு பணம் தர மறுத்துவிட்டார். இதனால் தாங்கள் பெரிய பணக்காரர் ஆக முடியவில்லையே என்ற கோபம் கோசலைக்கு இருந்தது. மாரி அனாதைதானே, அவளை கட்டி கொடுத்தால் என்ன என்ற எண்ணமுடையவள் கோசலை. தங்களது வசதியான வாழ்க்கை தன் தாயாலும் மாரியாலும் போய்விட்டது என்று வருத்தப்பட்டாள். தன் மகனை கூட மாரியை தூக்க விடாது வெடுக்கென பிடுங்கிச் சென்றாள். முத்தம்மாளியின் கணவர் பலவேசம், குடிகாரன், ஒழுக்கமுடையவன். ஆனால் காலம் செல்ல செல்ல ஒழுக்க நிலையில் நிலைத்திருக்கவில்லை. கருவாட்டுக்காரியோடு தொடர்பு கொண்டான். சுப்பம்மாள் திருவிழாவிற்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் கடினமாக உழைத்து சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த பணத்தை எடுத்து குடித்துவிட்டு கருவாட்டுக்காரிக்கு புடவை வாங்கி கொடுத்திருந்தான். இதனை பார்த்த சுப்பம்மாள் மிகுந்த கோபமுற்றாள், வேதனையுற்றாள். பலவேசத்திடம் இதை பற்றி கேட்டபோது அடித்தான், மிதித்தான். எனவே சுப்பம்மாள் தாலியை கழட்டி தூக்கி எறிந்தாள். பலவேசம் வீட்டை விட்டு வெளியேறி கருவாட்டுக்காரி வேலை பார்த்த பண்ணையார் வீட்டில் தானும் தங்கியிருந்து வேலை செய்தான். பண்ணையாருக்கு பார்வையற்ற மகன் இருந்தான். பார்வையற்றவனுக்கு அனாதை பெண் மாரியை திருமணம் முடித்து கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் பலவேசம் சுப்பம்மாளிடம் சென்று நல்லவனைப் போல் நடித்து பேசி மன்னிப்பு கேட்டு பின் செய்தியை கூறினான். சுப்பம்மாள் எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. அவளது கோபத்தை அறிந்த பலவேசம் தான் நினைத்தது நிறைவேறாது என்பதை உணர்ந்து வீட்டை விட்டு போய்விட்டான். ராசபாண்டி பந்து உயர்வது போல உயர்ந்தான். இவனது தங்கையா பேய்மலையில் இடித்தாங்கி இறந்துவிட்டார். தாய் ஆவுடையும் இறந்துவிட்டாள். எனவே ராசபாண்டிக்கு பெற்றோர் இல்லை. செல்லக்கனி என்ற ஒரு தங்கை உண்டு. தங்கைக்கு திருமணம் முடித்த பின் தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் ராசபாண்டி இருந்தான். மாரியும் ராசபாண்டியும் ஒருவரையொருவர் மனதார விரும்பினர். ஆனால் பேசிக்கொள்ளவில்லை. உள்ளத்தில் காதல் கனிந்தது. மாரியின் தம்பி சடையப்பனுக்கும் பேச்சுக்கும் திருமணம் நடைபெற்றது. சடையன் விறகு வெட்டிகளிடம் கராராக இருந்து பணம் வசூலித்து அதிகாரிகளுக்கு கொடுத்துவிட்டு கிடைக்கும் பணத்தில் வாழ்க்கையை ஓட்டினான். காசு பற்று மிக்கவன். தனது மக்கள் என்று கூட பார்க்காது அபராதம் விதித்தான். ஈரக்குலை கலங்க மக்களை மிரட்டுவான். மாரியை இவனுக்கு பிடிக்காது.
பொருத்தமற்ற மாப்பிள்ளை என்றாலும் மாரியை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தான். புதிதாக வந்த பாரிஸ்டர் இயற்கை மீது மிகுந்த காதல் கொண்டவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர், சமரசம் செய்யாதவர், மரத்தை தாய் போல நினைப்பவர். விறகு வெட்டி விற்பதால் மக்களின் வறுமை தீரவில்லை. நல்ல உணவு, உடை, உறையுள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் வேறு தொழில் செய்தால் முன்னேறலாம் என்ற எண்ணமுடையவர். எனவே தேரிக்குள் யாரும் விறகு வெட்டக்கூடாது என்று ஆணையிட்டார். விறகு வெட்டி அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் தேரிக்கரை மக்கள் இனி செய்வது அறியாமல் திகைப்புடன் இருந்தனர். மாரி எல்லா மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றி நினைத்தாள். தியாகி நல்ல துறையை சந்தித்தாள். எல்லாரும் சென்று நெல்லறுத்தால் கூலியாக நெல் கிடைக்கும். அதனை 1.5 மாதம் வரை உணவுக்கு கவலையில்லாமல் பயன்படுத்தலாம். மாரியின் வழிகாட்டுதலால் மக்கள் அனைவரும் நெல்லறுக்க சென்றனர். விறகு வெட்டிய மக்களுக்கு நெல்லறுத்தல் பழக்கமற்ற தொழிலாக இருந்ததால் குனிந்து நெல்லறுப்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. சடையன் இந்த வேலைக்கு வராமல் வீட்டிலேயே இருந்தான். தொடர்ந்து மக்கள் வயல் வேலைகளில் ஈடுபட்டனர். பின்னர் ஊர் மக்கள் அனைவரும் குளத்து வேலைக்கு சென்றனர். தியாகி நல்லதுரை மக்களின் நல்வாழ்வில் ஈடுபாடு கொண்டவராய் உதவினார். மாரியின் பொதுநல செயல்பாட்டை மனமாற பாராட்டினார். மக்கள் அனைவரும் கூட்டுறவில் சேர்ந்து கூடி தொழில் செய்தால் வருவாய் அதிகமாகும், உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும், எல்லாரும் முதலாளி ஆகலாம், அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற வழி பிறக்கும் என தியாகி நல்லதுரை வழிகாட்டினார். மாரியும் அதனை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டாள். நல்லதுரையிடம் தலைமையேற்று தங்களை வழிநடத்துமாறு மாரி கேட்டுக்கொண்டாள். அவரும் அதற்கு உடன்பட்டார். மக்களின் வேண்டுகோளுக்கேற்ப அவரோடு இணைந்து செயல்பட மாரியும் பொறுப்பேற்று கொண்டாள். மாரியின் தம்பி சடையனுக்கு சங்கிக்காடர் வேறு வேலை வாங்கி தருவதாக கூறினார். மாரியை தனக்கு திருமணம் செய்து கொடுத்தால்தான் இந்த உதவியை செய்வதாக கூறினார். தாய் சுப்பம்மாள் மறுத்துவிட்டாள். மாரியை அவருக்கு கட்டி கொடுத்தால் தனக்கு வேலை கிடைக்கும் என சடையன் ஏங்கினான். இதனால் சடையனும் பேச்சியும் பொய்யாக நாடகமாடினர். சடையன் தனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் தூக்கு போட்டுக்கொள்வதாக பயமுறுத்தினான். கதவை அடைத்து கொண்டான். பேச்சி பொய்யாக கதறி அழுதாள். ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு வந்து கதவை காலால் உடைத்து திறந்து சடையனை காப்பாற்றினர். ஊருக்குள் எல்லாரும் இருக்கும்போது நான் தூக்கு போட முயற்சி செய்ததால் என்னை காப்பாற்றி விட்டீர்கள். தேரிக்குள் சென்று யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கு போட்டால் யாரும் என்னை காப்பாற்ற முடியாது என்று சடையன் பயமுறுத்தினான். எனவே சுப்பம்மாள் மிகவும் பயந்து விட்டாள். தனக்கு இருப்பதோ ஒரே மகன், அவனையும் இழந்து விட்டால் என்ன செய்வது என்று சுப்பம்மாள் மிகுந்த வேதனைப்பட்டாள். சங்கமுத்துக்காடர் முதல் மனைவியை இழந்தவர் குடிகாரர். சங்கிக்காடரை திருமணம் செய்து கொள்ளுமாறு தாய் மாரியிடம் வேண்டினாள். தாய் கூறியதை கேட்டு மாரி அதிர்ந்து போனாள். தன் மகனின் உயிரை காக்க வேண்டும் என்ற நோக்கில் சுப்பம்மாள் மாரியை பலியாக்க துணிந்து விட்டாள். உன்னை வளர்த்த தாய்க்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய நேரம் இது, ஒத்துக்கொள் என்று பேச்சியும் வற்புறுத்தினாள். யாருமற்ற அனாதையாயிருந்த உன்னை இந்த அளவுக்கு அவர்கள் வளர்த்துள்ளார்கள். அவங்க பிள்ளையோட உயிர் நாடி உன் கையில் உள்ளது, காப்பாற்ற வேண்டியது உன் கடமை என்றாள் பேச்சி. குடியார சங்கிக்கு 2ஆம் தாரமாய் தள்ளிவிட தாய் நினைத்து விட்டாள். பெற்ற பிள்ளை பெரிதாய் போய்விட்டான். தாய் தன் குடும்பத்திற்காக தன்னை பலி கொடுக்க துணிந்து விட்டதை மாரியால் ஜீரணிக்க முடியவில்லை. தாய்க்கோழியாய் அடைக்கலம் தந்தவள் தள்ளிவிட்டாள். அம்மா என்ற அடைக்கல கவசம் கழன்று விட்டது. தான் ஒரு அனாதை என்ற உணர்வு அவளை தாக்கியது. சடையனின் தற்கொலை நாடகத்தை உணர்ந்து கொண்ட மாரி தனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று உறுதியாக மறுத்துவிட்டாள். நான் யாரையும் கட்டிக்க விரும்பல,
எனது குடும்பம்னு வாழும் வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன். சுயநலம் என்னால் வாழ முடியாது. நான் ஒரு குடும்பத்துக்கானவ இல்லை, நான் ஊருக்கானவ. யாருக்காகவும் எதுக்காகவும் என் முடிவு மாறப்போகிறதில்ல. என் கல்யாணத்தை பற்றி யாரும் பேசாதீங்க என்று மாறி குடிசைக்குள் போய்விட்டாள். எல்லாரும் அசைவற்று இருந்தனர். பிரளய நிகழ்வுக்கு பின் உள்ள பேரமைதி அங்கு நிலவியது. மீண்டும் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்த மாறி சாயங்காலம் சங்க கூட்டம் இருப்பதை தெரிவித்தாள். எல்லாரும் தலையசைத்தனர். ராசபாண்டி ஏக்கத்தோடு பார்த்தான். மாறி மனமுருகி பார்வையாலேயே மன்னிப்பு கேட்டாள். சட்டென கண்களை திருப்பிக் கொண்டாள். இப்போது அவள் காதலால் கசிந்துருகவில்லை. அவளுக்கான சங்க கடமைகள் நிறையவே காத்திருந்தன என்று நாவலானது முடிவு பெறுகின்றது. பேரியாயனும் புதினத்தில் வாழ்க்கை நெறிகள் பற்றி பார்ப்போம். அன்பை அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் கொள்ளுதல். கனிந்த அன்பு சுபமாவிடம் வெளிப்படுகிறது. மாறி தன் தாயை உலக தாய்மையை உள்ளடக்கிய தெய்வ தாயாக கருதினாள். தாயன்பின் மேன்மையை உணர்ந்தாள். சுப்பம்மாளை உன்னத தெய்வ தாயாக உணரும் மாறி உலக தாய்களை தன்னுள் அடக்கிய தாய் என்று தாய்மையின் மேன்மையை குறிப்பிடுகின்றாள். அம்மா பாதுகாப்பு மதிலாகவும் இரும்பு அரணாகவும் இருப்பதாக மாறி ராசபாண்டியிடம் கூறுகின்றாள். தேரியில் மாறி தனிமையில் இருந்தபோது தன் தாய் சுப்பம்மாளின் அன்பை நினைக்கும்போது அவளுக்குள் ஊக்கமும் உற்சாகமும் ஊற்றெடுத்தது. மனம் அம்மாவையே நினைத்து கொண்டிருக்க கைகள் அனிச்சையாய் விறகினை வெட்டி அரைக்கி கொண்டிருந்தன. அம்மாவின் பாச நினைவு அயற்சியற்ற ஊக்க பலத்தை கரங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தன என்பதிலிருந்து மாறி தாயை நினைக்கும்போது அவளையும் அறியாமல் அவளுக்குள் சக்தி பிறந்ததை அவள் உணர்ந்தாள். ஆளுமை செலுத்தும் அன்பு. தேரி சுமையாளிகளுக்கு மாறி தலைவியை போன்றவள். அன்பு காட்டுவதன் மூலம் ஆளுமை செலுத்த முடியும் என்ற இலக்கணத்திற்கு அவள் ஒரு உயிர்ப்பான உதாரணம். சடையனுக்கு காசு கொடுக்க இயலாமல் தடுமாறுபவர்களுக்கு மாறி தானே கைமாற்று கொடுத்து உதவுவாள். தாயின் விருப்பம் போல் நடந்து தாய் வயிற்றை குளிர வைப்பாள். எதையும் அன்புடனும் அமைதியுடனும் யார் மனதையும் புண்படுத்தாது கூறும் மனப்பக்குவம் உடையவள் மாறி. மாறி எல்லாரிடமும் அன்புடையவளாக இருந்ததால் எல்லாருக்கும் இவள் மீது மதிப்புண்டு. எப்போதும் எல்லோரிடமும் இன்முகமும் அன்பணைவுமாகவே இருக்கின்ற உன்னதத்தன்மை அந்த மகா மதிப்பை இவள் மீது உண்டு பண்ணியிருந்தது என்று நாவலாசிரியர் கூறுகின்றார். அமைதி. சிறுவர்கள் கூடி விளையாடும்போது அவர்களுக்குள் திடீரென சண்டை வந்துவிடும். அப்பொழுது சொடலையாண்டி தாத்தா அவர்களை அமைதிப்படுத்துவார். 20 ஆண்டுகள் கழித்து பலவேசம் மீண்டும் சுபம்மாவிடம் வந்து பேசும்போது அவள் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். மாறி தன் முடிவை வெளிப்படுத்தியதும் எல்லாரும் வாயடித்து போய் அமைதியாக இருந்தனர். எந்த ஒரு சத்தமும் இல்லை, எவரொருவரிடம் சலனமும் இல்லை. எல்லாரும் அப்படியே அசைவற்று போயிருந்தார்கள். பிரளய நிகழ்வுக்கு பிந்தையதானதொரு பேரமைதி அங்கு நிலவியது. குடிசைக்குள் சென்று வெளிவரும்போது மாரியின் முகத்தில் அமைதி இருந்தது. தன் சனத்தை பார்த்து சன்னமான குரலில் பேசினாள். ஊமை பெண்ணின் ஊர்வலத்தின் போது குழந்தையின் பல்வேறு அமைதியை ஆசிரியர் சுட்டிக்காட்டுவது உள்ளத்தை உருக்குவதாய் உள்ளது. குழந்தை சுப்பம்மாவின் தோளில் அமைதியாய் தூங்கிக் கொண்டிருந்தது. தாய் தன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து போய் கொண்டிருக்கிறாள் என்பதை உணராத அமைதி. தன்னை தனது மார்போடு அணைத்து கொண்டிருக்கும் இந்த சுப்பம்மாள் தான் இனி தனது தாய் என்பதை அறியாத அமைதி. இனிமேல் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த தேரி மண்ணில்தான் வாழப்போகிறோம் என்பதை அறியாத அமைதி.
என்று ஆசிரியர் கூறுகின்றார். இறை நம்பிக்கை மக்களிடம் வேரூன்றி இருந்தது. ஊமை பெண்ணின் நிலையைக் கண்டு ஏழைகளை கடவுள் ஏன்தான் இந்த பாடு படுத்துகிறார் என்று சுப்பம்மாள் வினவுகின்றாள். கோசலை வீட்டு வேலைகள் எதுவும் செய்யாமல் எல்லா வேலைகளையும் செய்யும் மாரியை பார்த்து அதிகாரம் செய்தாள். இதனை கண்ட சுப்பம்மாள் பின்வருமாறு கூறுகின்றாள். எங்கிருந்தோ வந்து இந்த பாதகத்தியோட அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு ஒரு புழுக்கச்சி கணக்காக வேலை செஞ்சு சாவ உன் தலையில் இந்த கடவுளை எழுதியிருப்பான். அவனைத்தான் சொல்லணும் குத்தம். சுப்பம்மாளின் கூற்று இறை நம்பிக்கையை புலப்படுத்துகின்றது. எதையும் கடவுள் மேல் போட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கும் நிலையை காண முடிகின்றது. இரக்கத்தோடு இருத்தல். சிட்டை வட்டி தேவர் அருங்குணம் நிறைந்தவர், இரக்கம் மிகுந்தவர், கருணை உள்ளவர், உதவும் மனப்பான்மை கொண்டவர், கடுமையின்றி கனிவாய் தொழில் செய்யும் கருணை உடையவர். மாரியும் சுப்பம்மாவும் நல்ல துறையும் இரக்கமுடையவர்களாக இருந்தனர். பாரிஸ்டரும் இரக்கமுள்ளவராக இருந்ததால் விறகு வெட்டியர்கள் தம்மிடம் அகப்பட்டாலும் அவர்களுக்கு தண்டனை வழங்கவில்லை. பிழைப்பிற்கான மாற்று வழிகளை சிந்திக்க வழிகாட்டினர். லட்சியத்தோடு வாழ்தல். மாரியின் உள்ளத்தில் காதல் கனிந்தது. லட்சியத்துக்காக எதை வேண்டுமானாலும் உதறலாம், ஆனால் எதுக்காகவும் லட்சியத்தை உதறக்கூடாது என்று மாரி ராசபாண்டிக்கு அறிவுரை கூறுகிறாள். நம்பிக்கையோட லட்சிய பாதையிலே நடங்க, நல்லாருக்கும் எதிர்காலம் என மாரி ராசபாண்டிக்கு நம்பிக்கை ஊட்டினாள். இயற்கையில் ஈடுபாடு. பாரிஸ்டர் தேரிக்காட்டிலுள்ள ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு தாயாக பார்த்தார். தாயை பாதுகாப்பது நம் கடமை. கிளைகளை வெட்டினால் மரங்கள் அடர்ந்து வளர முடியாது. மரங்களுக்கு அது அழிவையே ஏற்படுத்தும் என்பதை தேரிக்கரை மக்களுக்கு உணர்த்தினார். தேரிக்கரை மக்களும் எவ்வளவுதான் வறுமை நிலை என்றாலும் மரத்தையோ அல்லது பெரிய கிளைகளையோ வெட்டுவதில்லை. விரல் திண்ணமுள்ள குச்சிகளையும் காய்ந்த குச்சிகளையும் அவர்கள் வெட்டுவார்கள். ஈகையில் ஈடுபாடு. ஒரு நாள் இரவில் ஊமை பெண் 1 வயது கைக்குழந்தையுடன் சுப்பம்மாள் வீட்டுக்கு மிகுந்த பசியுடன் வந்தாள். யாரென்று தெரியாத அப்பெண்ணுக்கு சுப்பம்மாள் உணவு கொடுத்து இரவு பொழுது என்பதால் தன் வீட்டிலேயே தங்கி விடிந்ததும் போகச் சொன்னாள். சொடலையாண்டி தாத்தாவும் தேரிக்கரைக்கு புதிதாக வருபவர்களுக்கு உணவளித்து தங்க இடம் கொடுத்து உதவுவார். ராசபாண்டி தனக்கு கிடைத்த பழங்களை தான் உண்ணாது சிறுவன் ஒருவனுக்கு கொடுத்து மகிழ்ந்தார். உண்மை என்ற மதிப்பீடு. உண்மை என்பது உயர்ந்த மதிப்பீடு. உண்மை விடுதலை அளிக்கும். சுப்பம்மாள் நல்ல குணங்களும் அறிவும் அழகும் ஞானமும் நிறைந்த மாரியை தன் மகளாக கொண்டிருந்தாலும் தன் வயிற்றில் அவள் பிறக்கவில்லை என்ற ஆதங்கத்தை தன் கூற்றின் வழியாக அவர் உணர்த்தினாள். இதில் உண்மையானது வெளிப்படுகின்றது. தேரிக்கரையில் மாம்பழம் தானே குடத்துக்குள் விழுந்தது, அது விதவை பெண்ணுக்கு தெரியாது என்ற உண்மையை மனித பிறவியாக பிறந்து அரசரிடம் மந்திரியாக இருந்த ஐயனார் எடுத்துரைத்ததால் அவரது ஆலயம் அழியாமல் நிலைத்திருப்பதாக நாவல் கூறுகின்றது. உண்மை காதல். ராஜபாண்டியும் மாரியும் சரியான பொருத்தம். இருவரும் உள்ளன்போடு இருந்தனர். எதிர்கால இணைவு என்ற நிலையில் மையம் கொண்டிருந்தனர். இருப்பினும் தனிமையில் சந்திக்கவோ அல்லது சகசமாக பேசிக்கொள்வதோ இல்லை. எதிரெதிராய் கடந்து செல்லும்போது இளந்தென்றல் வீச்சாய் ஒரு கடைக்கண் பார்வை வீச்சு, அவ்வளவே. அதுவே நாளை பொழுதில் நாசுக்காய் பல கதைகளை பரிமாறிவிடும் என்று நாவலாசிரியர் குறிப்பிடுகின்றார். நமக்குள்ள காதல் இருக்குது, அழுத்தமான காதல். உன் மனசுக்குள்ள நானும் என் மனசுக்குள்ள நீயுமா ஆழமாக வேரூன்றி இருக்கும். ஒருத்தர் பார்த்துக்கிறத ஒரு நாளி ஓரசார பார்வையாலேயே உள்ளத்து உணர்வுகளை ஒருத்தருக்கொருத்தர் உணர்த்திக்கிடுதோம் என்று உள்ளத்தில் கனிந்த காதலை பற்றி ராசபாண்டி மாரியிடம் கூறுகிறான். இதில் உண்மை காதல் வெளிப்படுகின்றது.
ஊருக்கு உணவூட்ட முயற்சிக்கும் பண்பு என் நாவலில் வெளிப்படுகின்றது. மாரி தாயுள்ளம் கொண்டவள். மாரியின் குடும்பத்தில் சிக்கனமாக இருந்ததால் தேரிக்கு போகவில்லை என்றாலும் செழிப்பான நிலை. 6 மாதங்களை அரவமில்லாமல் ஓட்டிவிடலாம். ஆனாலும் ஊர் மக்களின் நிலையை பார்க்கும்போது மாரியால் அமைதியாக இருக்க முடியவில்லை. தனது செம்மின் நிலையை நினைத்து நிம்மதி கொள்ள அவளால் முடியவில்லை. தேரி மக்களின் வறுமையை எண்ணி வருந்தினாள். பிஞ்சுகள் பசியால் கரைவதைக் கண்டு மாரிக்கு நெஞ்சம் பதைத்தது. பெருசுகள் பசியால் கண் மசங்குவதைக் கண்டு அவளது இதயம் துடித்தது. அத்தனை பேருக்கும் உணவளித்து உயிர் தம்பூட்ட அவளது உள்ளம் அவளை உந்தி நெரித்தது. சிலருக்கு உணவு கொடுத்து உயிர் துடிப்பு நீடிக்க அவள் உதவினாள். எல்லாரையும் அரவணைக்கும் பண்பு. சொடலையாண்டி ஆதியில் தேரிக்கரைக்கு வந்தவர். வறுமையில் வந்தோரை அன்போடு வரவேற்றார். பரிவாய் பசி அமர்த்தினார். விரக்தி நிலையில் இருந்தவர்களை தேரி சோறு போடும், தெம்பாயிருங்க என நம்பிக்கையூட்டி விறகு வெட்டும் கட்டும் விற்கும் வித்தை நுணுக்கங்களை கற்றுத்தரும் ஆசானாய் இருந்தார். எல்லாவற்றிலும் நிறைகளை நோக்குதல். எதிலும் குறை காணாது எல்லாவற்றிலும் நிறைகளை நோக்குபவள் மாரி. உள்ளத்தில் நிறைவு கண்டு மகிழ்பவள். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படக்கூடாது என நினைப்பவள். பேராசையான நினைப்பு பிழைப்பை கெடுத்துவிடும் என்ற எண்ணமுடையவள். போதும் என்ற பொன்மனம் கொண்டவள் மாரி. ஏழை எளியவரை மதிக்கும் குணம் அவளிடம் இருந்தது. சுப்பம்மாவிடமும் இந்த பண்பானது நிறைந்திருந்தது. மீன் பிடித்து விற்கும் கொண்டைக்காரரிடம் ஓசியாக மீன் கேட்பவர்களை இவள் கண்டித்தாள். ஆனால் அந்த மீன் விற்கும் கொண்டைக்கார இவளது நல்ல மனதை கண்டு இவளுக்கு ஓசியாக 1 மீனாவது தந்துவிட்டு செல்வார். கணவனுக்கு தன் மீது அன்பில்லை என்றாலும் கணவன் மீது மிகுந்த அன்புடையவள் சுப்பம்மாள். அவனுக்காக மீன் குழம்பு வைத்து தனக்கு காந்தலாய் பசி எடுத்தாலும் சாப்பிட விரும்பாமல் கணவனுக்காக காத்திருந்தாள். இரவில் குழந்தையுடன் வந்த ஊமை பெண்ணின் பசி அமர்த்தினாள். ஊமை பெண்ணும் தன் குழந்தையின் பசியை போக்கினாள். தனக்கு தெரியாத ஏழை என்றாலும் வயிறு நிறைய சோறு கொடுத்து அன்போடு உபசரித்து இரவு பொழுது என்பதால் தன் வீட்டுக்கு உள்ளே தங்க அனுமதிக்கும் அன்புள்ளம் கொண்டவள் சுப்பம்மாள். யாரோ எந்த ஊரோ எந்த தேசமோ ரொம்பவும் சீம்பாடுபட்டு வந்திருக்கா. ஏழை பாளைகள் ஏன் தான் அந்த கடவுள் இந்த பாடு படுத்துதானோ. உள்ளுக்குள் சடைத்தபடியே குடிசைக்குள் போனாள் சுப்பம்மாள். சாப்பிட்டோம் என்று பேருக்கு தான் கொஞ்சம் சாப்பிட்டு பானைக்குள் வடிநீரை ஊற்றி மூடி வைத்தாள். ஒழுக்கத்தை உயிராக போற்றுதல். ஒழுக்கத்தில் உத்தமி கோசலை. ஒழுக்க விஷயத்தில் அவள் உத்தமி தான். சுப்பம்மா பிள்ளைக ஒழுக்கத்தில் ஒரு குறை சொல்லிட இயலுமா என்றார் சொடலையாண்டி தாத்தா. ஒழுக்கத்தில் உத்தமி, அதனால்தான் உயிரான காதலை பெற்றாள். வள்ளிமுத்திடம் மிகுந்த பாசமும் மரியாதையும் உடையவள். வள்ளிமுத்தும் இவளை உயிருக்கு உயிராக காதலித்து வாழ்ந்தால் இவளோடு தான் வாழ்வேன் என்று கூறினான். கோசலையை குடி வச்சிருக்கிற என் மனசுக்குள்ள வேற எந்த ஒரு குமரியையும் நான் குடியேற்ற விரும்பலை என வள்ளிமுத்து உறுதியாக எடுத்துரைத்தான். அந்தளவு வள்ளிமுத்தின் இதயத்தில் கோசலை இடம் பிடித்திருந்தாள். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்நெறி கடைபிடிக்கப்படுகிறது. தேரிக்கரையில் கைம்பன் வேறொருவரை நினையாது பார்க்காது கற்புக்கரசியாக வாழ்ந்தாள். பலவேசம் வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டதால் மதிப்பிழந்து விடுகின்றான். ஒற்றுமையாக செயல்படுதல். தேரிக்கரை மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். தேரிக்கு செல்லும் போதும் வரும்போதும் குறிப்பிட்ட நேரத்தில் அனைவரும் சென்று குறிப்பிட்ட நேரத்தில் வெளியேறுவர். அனைவரும் இணைந்து விறகு வெட்டி பிழைத்தனர். தேரிக்குள் செல்ல முடியாத போது அனைவரும் இணைந்து நெல் அறுத்தனர். குளத்து வேலைக்கு சென்றனர்.
எந்த வேலை செய்தாலும் எல்லாரும் இணைந்து செயல்படுகின்ற போக்கு தேரிக்கரை மக்களிடம் இருந்தது. சிறுவர்கள் இணைந்து விளையாடுகின்ற போது திடீரென அவர்களிடையே சண்டை வந்துவிடும். அப்பொழுது சொடலையாண்டி தாத்தா அவர்களை ஒற்றுமைப்படுத்துவார். மக்கள் கூட்டுறவில் ஒன்றுபட இசைந்தனர். மக்கள் அனைவரும் கூட்டுறவில் சேர்ந்து கூடி தொழில் செய்தால் வருவாய் அதிகமாகும், உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும், எல்லாரும் முதலாளி ஆகலாம், அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற வழிபிறக்கும் என தியாகி நல்லதுரை வழிகாட்டினார். மாரியும் அதனை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டாள். கடமை உணர்வு இந்நாவலில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. சுப்பம்மாள், மாரி, சொடலையாண்டி தாத்தா, வள்ளிமுத்து, ராசபாண்டி, செல்லக்கனி, பாரஸ்டர், நல்லதுரை இவர்கள் கடமை உணர்வு மிக்கவர்களாய் செயல்படுகின்றனர். மாரி தான் பெற்றெடுத்த பிள்ளை இல்லை என்றாலும் தன் பிள்ளையாகவே ஏற்று மிகுந்த அன்பு காட்டி சுப்பம்மாள் வளர்த்தாள். மாரியும் மிகுந்த கடமையுணர்வுடன் வீட்டு வேலைகள் அனைத்தையும் மிகுந்த பொறுப்புடன் செய்தாள். சொடலையாண்டி தாத்தாவும் பெற்றோரை இழந்த வள்ளிமுத்தை கண்ணும் கருத்துமாக இருந்து பொறுப்புடன் வளர்த்தார். கோசலையை தான் விருப்பமில்லை என்றாலும் தன் பேரன் விரும்புகிறான் என்பதற்காக திருமணம் முடித்து வைத்தார். தான் கண் மூடுவதற்கு முன்பே தன் பேரனுக்கு திருமணம் முடித்து விட வேண்டும் என்ற கடமையுணர்வு மிக்கவராய் சொடலையாண்டி முனைப்புடன் செயல்பட்டார். ராசபாண்டி சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்து அனாதையாகிவிட்டான். தோளில் சுமந்த தந்தையும் வயிற்றில் சுமந்த தாயும் இறந்து விட்டதால் தன் தங்கை செல்லக்கனியை தாயும் தந்தையுமாக இருந்து ராசபாண்டி வளர்த்தான். தங்கையின் நலவாழ்வில் மிகுந்த அக்கறை உடையவனாய் செயல்பட்டான். தலை சுமை சுமந்து தனது தங்கையை வளர்த்தாலும் அந்த தேரி சுமையை அவன் பெரிதாக நினைக்கவில்லை. கடின உழைப்பு. சுப்பம்மாள் தனது குடும்பத்தை காக்க கடுமையாக உழைத்தாள். மகள் கோசலை திருமணத்துக்கு பின் உழைக்காமல் சும்மா இருப்பதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன் மகள் நிழலில் சொகுசாக இருக்கிறாள் என மகிழ முடியவில்லை. சோம்பேறித்தனம் அவளுக்கு பிடிக்காது. அவள் மிகுந்த சுறுசுறுப்பாக இருப்பாள். உழைக்க உடம்பில் வலு இருக்கும் வரை உழைக்க வேண்டுமென நினைப்பவள். விறகுகளை ஓடி ஓடி சுமந்தாள். தன் மகள் கோசலைக்கு இது தானல 4 காசு சம்பாதிக்கிற வயசு, சுமை என்ன உனக்கு புதுசா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா சுமந்தவ தானே என மகளை உழைக்க வேண்டும் என்று மகளுக்கு அறிவுறுத்துகின்றாள். கண்கண்ட தெய்வமாக மாரி காட்சியளிக்கின்றாள். மாரி கனிவானவள், எழுச்சி மிக்கவள், அறிவும் தெளிவும் மிக்கவள். ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் தோரத்தோட தேரிக்கு வழிநடத்தி போகிற இவளை மாதிரி ஒரு பொண்ணை 7 தேசத்துலேயும் பார்க்க இயலாது. இவ வாழ போகிற ஊடு நிச்சயமாக வவுசாக தான் இருக்கும். வள்ளிமுத்துக்கு வாக்கப்பட்டு வந்தால் என் வீட்டுக்குள்ளே அந்த குலதெய்வமே நுழைஞ்சாப்புல இருக்கும். பாசம் திறம் இதுகளோடே பார்வைக்கு லட்சணமும் அமைஞ்ச பொண்ணு, வடிவான அழகுமா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்கிறார் சொடலையாண்டி. மாரியை தெய்வம் போன்ற ஒரு பெண்ணாக பார்க்கின்றார். மாரியை மிகுந்த மதிப்புடன் பார்க்கின்றார். தேரி மண்ணுக்கு வந்த தேவதை அவள். இரக்கம் பாசம் மிக்கவள். ஊரில் உள்ள எல்லாரையும் அரவணைப்பவள். ஒரு தெய்வ பரப்பு. மகாலட்சுமியா நினச்சி என் மனசுக்குள்ளே புடம்போட்டு வச்சிருக்கேன் என்கிறார் சொடலையாண்டி. சமத்துவம் என்பது இந்நாவலில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. தேரியாயனம் நாவல் ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்துகின்றது. சமத்துவ சிந்தனை படைத்தவள் மாரி. பெண்களின் மதிப்பை உணர்த்துபவள். ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை என நினைப்பவள். பெண்களை எலப்பம்மா நினைப்பதால் தான் பெண்களின் வாழ்க்கை ஆண்களின் காடலியில் கிடந்து சீரழிவதாக அவள் உணர்த்துகின்றாள். ஒரு தேர்ந்த பிரசங்கியைப் போல தெளிவாகவும் திடமாகவும் உணர்ச்சி பொங்கும் ஆவேசத்துடனும் மாறி பெண் விடுதலை பற்றி பேசுகின்றாள். தேரியாயனம் என்ற நாவலில் பெண் விடுதலை குறிப்பிடப்படுகின்றது. எழுச்சி முகத்துடன் தீப்பொறி பறக்க மாறி பேசினாள்.
ஒரு புதுமை பெண்ணை பார்ப்பதைப் போல அம்மா வியக்க நோக்க மாறி அமைதியாக புன்னகைத்தாள். சொடலையாண்டி தாத்தா மனைவி இறந்து விட்டதால் வீட்டில் அனைத்து வேலைகளையும் செய்தார். தினமும் முற்றம் பெருக்கி தெளிப்பது தொடங்கி சமையல் வேலை வரை அனைத்தையும் அவர் செய்தார். வள்ளிமுத்து பரிவுணர்வு மிக்கவன். தனது வாரிசை சுமப்பவளின் பணிகளை தான் சுமப்பது தனது கடமை என எண்ணினான். முற்றம் பெருக்குவதிலிருந்து பாத்திரம் கழுவுவது தொடர்ந்து சோறு ஆக்குவது வரை அனைத்து பணிகளையும் மகா பொறுமையோடு வள்ளிமுத்து செய்தான். சகோதரத்துவ உணர்வு மாரியிடம் நிறைந்துள்ளது. கோசலை, சடையன் உடன் பிறந்தவர்கள் இல்லை என்றாலும் தங்கை தம்பி என்ற பாசம் நிறைந்தவளாக மாறியிருந்தாள். மாரி ஊமை பெண்ணின் மகள் என்பதால் கோசலையும் சடையனும் வெறுப்பை காட்டின. ராசபாண்டி, செல்லக்கனி இருவரும் சகோதர பாசம் நிறைந்தவர்களாக இருந்தனர். தன் தங்கைக்கு வாழ்க்கை துணை நன்றாக அமைகின்ற போது மாரி மிகவும் மகிழ்கின்றாள். தன் தம்பி சடையன் பேச்சியை விரும்புகிறான் என்பதை அறிந்து அவர்களது திருமணம் நடைபெற தாயிடம் பரிந்துரைப்பவளாக மாறியிருக்கின்றாள். கோசலை எதிர்த்து பேசுவதை தாய் கண்டிக்கின்றாள். அதற்கு மாரி தாயை பார்த்து, சின்ன பொண்ணு, அவ கூட ஏமா மல்லுக்கு நிற்கிற என கடிந்தாள். மாரி தன் தலைமீது ஏறும் தங்கைக்காக பரிந்து பேசுவதில் சகோதரத்துவம் வெளிப்படுகின்றது. தன்னலம் மறந்து செயல்படுதல். தன்னலம் மறந்து மக்களை முன்னேற்றுவதில் மாறி காட்டும் ஆர்வத்தை கண்டு நல்லதுரை வியப்புறுகின்றார். இளமை துருதுருப்போடு இன்ப நினைவுகளில் திளைக்க வேண்டிய இந்த சின்ன வயதில் இந்த பெண்ணுக்கு எத்துணை முதிர்ச்சியான மனசு! துன்ப பாதாளத்தின் உள்ளிருந்து தன் ஜனங்களை தூக்கிவிட இவளது இதயம் என்னமாய் துடிக்கிறது! தன்னை பற்றி எதுவுமே பேசாமல் தன் ஜனநலனை பற்றியே பேசுகிறாளே! தன் நேற்றத்தை விட இவளுக்கு தன்னூர் ஜன முன்னேற்றம்தானே பெரிதாய்ப்படுகிறது. இவளுக்குள் சுயநலம் என்பதே கிடையாதோ என நல்லதுரையின் கூற்று மாரியின் தன்னலமற்ற போக்கை வெளிப்படுத்துகின்றது. தன் நேற்றத்தை பற்றி சிந்திக்காது மக்களின் முன்னேற்றத்தை பற்றியே எப்பொழுதும் நினைப்பவள் மாரி. தன்னம்பிக்கை. ஊர் நலனுக்காக உழைத்த மாரி தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தாள். நிழல் தேடாதே, உன் நிழலில் ஊரையே நிற்கவை என்கிறார் கவிஞர் பா. விஜய். தன் குடும்பம், தன் பிள்ளை என்ற குறுகிய வட்டத்துக்குள் மாரி வாழ விரும்பவில்லை. ஊர் நலனுக்காக வாழ முனைந்தாள். திருமண வாழ்வை வெறுத்தாள். சுயநலவாதியாக மாற்றக்கூடிய கல்யாணத்தை அறவே மறுதளித்தாள். நான் ஒரு குடும்பத்துக்கானவ இல்லை, ஊருக்கானவ, ஊரு நலத்துக்கானவ என்று கூறிய மாரி வில்லம்பின் வீச்சாய் வீட்டுக்குள் சென்றாள். மாரி அற்புதமான அழகும் 1000 ஞானங்கள் உள்ளடக்கிய அறிவும் உடையவள். தேரி மண்ணையும் மக்களையும் நேசித்தவள். வாழ்வு சாவு எல்லாமே இந்த மண்ணில் தான் என்ற உறுதியான மனநிலையோடு வாழ்ந்தாள். மாரியிடம் தன்னம்பிக்கை நிறைந்திருந்தது. தியாகம். மாரி தன் உண்மையான காதலை துறந்து ஊரின் நலனுக்காக தியாக தீபமாக திகழ்கிறாள். கணவன் தனக்கு துணையாக இல்லை என்றாலும் சுப்பம்மாள் தன் குடும்பத்துக்காக தன்னையே தியாகம் செய்கின்றாள். தனது கடின உழைப்பை கொடுத்து குடும்பத்தை முன்னேற்றுகின்றாள். நல்லதை பாராட்டி அல்லதை சுட்டிக்காட்டி மிக சிறந்த முறையில் குழந்தைகளை வளர்க்க முயற்சிக்கின்றாள். நல்லதுரை மிகச்சிறந்த தியாகி, நல்ல மனிதர். வெள்ளையர்களை எதிர்த்து சிறை சென்றவர். சக ஜனங்களையே தன் குடும்ப நபராக நினைத்து வாழ்ந்தவர். தனக்கென்று குடும்பத்தை உருவாக்கி கொள்ளாதவர். ஏழை எளியோரை மதிக்கக்கூடியவர். விவசாயிகளின் சங்கத்திற்கு தலைவர். நல்ல குணத்தால் நாட்டுக்கே தலைவராகும் தகுதியுடையவர். விவசாயிகளின் நன்மைக்காக பாடுபட்டவர். இதிலிருந்து அவர் தியாகமிக்கவர் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். துணிவு. எல்லாரிடமும் கூடியிருந்து அரசு அதிகாரியை 2ஆம் தாரமாக திருமணம் முடிக்க தன்னை கட்டாயப்படுத்தினாலும் மாரி துணிவுடன் தனக்கு திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுக்கின்றாள். அவளது முடிவை கண்டு ஊர் மக்கள் அனைவரும் வாயடைத்து போய்விடுகின்றனர்.
துன்பத்தை எதிர்கொள்ளுதல். இளமையில் அடிபட்ட வறுமையில் வாழ்ந்தவள் சுப்பம்மாள். இவள் பிறந்தவுடன் தாயை இழந்ததால் இவளது வாழ்வை துயரம் சூழ்ந்து கொண்டது. தென்றலின் சுகம் அறியாது வெக்கையிலும் வேனலிலும் வளர்ந்தாள். சித்தியின் சித்திரவதைக்கு ஆளானாள். அனலாய் கனலாய் சித்தியின் கவனிப்பு இருந்தது. பொடி மணலேன் கடுத்தனலாய் பொசுக்கினாள் சித்தி. கஷ்டப்பட்டாள், கண்ணீர் வடித்தாள். ஓயாத திட்டு, 1000 குட்டு, கால் வயிற்று கஞ்சி, நரக வாழ்க்கையாக இளமை பருவம் கழிந்தது. ஓரளவு வளர்ந்ததும் ஒடிமுள் பொறுக்கி விற்க தேரிக்கு விரட்டப்பட்டாள். பூச்சிக்காட்டினுள் வாழ்ந்த இவள் பலவேசத்தை மணமுடித்த பின் தேரிக்கரைக்கு வாழ வந்தாள். கணவன் பலவேசத்தால் அம்மி குளவியிடை இஞ்சியாய் நசுக்கப்பட்டாள். கொதிக்கிற எண்ணெய்க்கு பயந்து தகிக்கிற தணல் அடுப்பில் குதித்ததைப் போல இருந்தது பலவேசத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை. திருமணத்திற்கு முன் பலவேசம் விறகு வெட்டிய போது அரிவாள் கையில் பட்டதால் சுப்பம்மாள் வெட்டுக்காயத்தின் மீது கட்டு போட்டு விட்டாள். இந்த காயக்கட்டே அவனோடு அவள் வாழ்க்கை கட்டில் அகப்பட்டு கொள்ள காரணமாயிற்று. காணல் நீரை நம்பி கை நீரை ஒழுக விட்டது போல ஆனால் கஷ்டமோ நஷ்டமோ கவலையோ கண்ணீரோ பலவேசத்தோடு வாழ்ந்தாக வேண்டும் என்ற நிலை அவளுக்கு இருந்தது. சுப்பம்மாளுக்கு பலவேசத்தோடு வாழ்க்கை பிணைப்பு அவல பிணைப்பாக ஆயிற்று. பிறந்த வீட்டில் துரத்தப்பட்ட சுப்பம்மாள் புகுந்த வீட்டிலாவது தனக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் என்று எண்ணி ஏமாந்தாள். சுப்பம்மாளின் துன்ப நிலை நம் இதயத்தை பிழிவதாய் அமைந்துள்ளது. அவளது திருமண வாழ்வு கொதிக்கின்ற எண்ணெய்க்கு பயந்து தகிக்கின்ற தணலடுப்பில் குதித்த கதையாயிற்று என்று நாவலாசிரியர் குறிப்பிடுகின்றார். சுப்பம்மாள் எத்தகைய துன்பம் வந்தாலும் அதனை துணிவுடன் எதிர்கொள்பவளாக இருந்தாள். தேரிக்கரை மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவளாக மாறியிருந்தாள். புதிதாக வந்தவர்கள் சொந்த குட்டில் கட்டி தனியாக குடியமரும் வரை தன் குடிசையிலேயே தாராளமாக இருக்க இடம் கொடுத்தார் சொடலையாண்டி. தேரிக்கரையில் குடியூற்றி இருக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் அவரால் காலூன்ற வைக்கப்பட்டவர்கள். எனவே மக்கள் அனைவரும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினர். சொடலையாண்டி கிழவர் மனதில் எந்த குறையும் இல்லாதவர் என பனைக்குளத்தார் கூறுகின்றார். இறந்தவர்களுக்கு உணவு படைக்கும்போது உடனே காகம் வந்தால் இறந்தவர்களே வந்துவிட்டதாக மக்கள் நம்பினர். நன்றி உணர்வு வெளிப்படுகின்றது. தன்னை வளர்த்த தாத்தாவின் கட்டளையை மீறாதவன் வள்ளிமுத்து. கோசலை தன் மனதில் உள்ளாள். திருமணம் முடிக்காமல் கோசலையை நினைத்து கொண்டே தான் காலம்பூராவும் வாழ்ந்து விடுவதாக தன் தாத்தாவிடம் உறுதியாக கூறினான். இதில் நன்றி உணர்வும் பெரியோர் சொல்லை மதிக்கும் பண்பும் வெளிப்படுகிறது. சொடலையாண்டி தாத்தா ஊர் மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கையூட்டி நன்மை செய்ததால் மக்கள் அனைவரும் அவரிடம் நன்றியை வெளிப்படுத்தினர். நேர்மை என்ற பண்பு வெளிப்படுகின்றது. பாரிஸ்டர் மிகுந்த பொறுப்புடன் தன் கடமையை ஆற்றுபவர். பணத்துக்கு ஆசைப்பட்டு கையூட்டு வாங்காதவர். மிகுந்த நேர்மையாளர். ஒரு வித்தியாசமான அதிகாரி. தான் ஒரு வித்தியாசமான அதிகாரி என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக அவரே கூறுகின்றார். அவர் காசுக்காக வந்தவர் இல்லை. காடுகள் மேலான காதலால் வந்தவர். இயற்கையின் மீதான நேசத்தால் அந்த காக்கி சட்டையை மாட்டிக்கொண்டவர். யாருக்காகவும் எதற்காகவும் சமரசம் செய்யாதவர். காட்டை பாதுகாக்கும் பணியில் கண்டிப்பாக இருப்பவர். வள்ளிமுத்துவும் மிகுந்த நேர்மையாளர் என்று மூக்குவாளியார் எடுத்துரைக்கின்றார். நேரத்தை சரியாக பயன்படுத்தினர். தேரிக்கரை மக்கள் அனைவருமே குறிப்பிட்ட நேரத்தில் தேரிக்கு சென்று வேலையை முடித்து குறிப்பிட்ட நேரத்தில் வெளியேறுபவர்களாய் உள்ளனர். வள்ளிமுத்து குறிப்பிட்ட நேரத்தில் கடையை திறப்பான். குறிப்பிட்ட நேரத்தில் நாசரேத்தூர் சென்று பொருட்களை வாங்கி வருவான். நியாயமான கோபம் வெளிப்படுகின்றது. தான் கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்த பணத்தை எடுத்து பலவேசம் கருவாட்டுக்காரிக்கு சேலை எடுத்து கொடுத்ததை கேள்விப்பட்டு மிகுந்த கோபம் கொண்டாள் சுப்பம்மாள். நெருப்பு புறவெளிகளில்
பொங்கு தணலாய் கொழுந்து விட்டெறிய சீற்றமிகு ஆடிக்காற்றாய் கருவாட்டுக்காரியின் வீடு நோக்கி விரைந்து சென்றாள் சுப்பம்மாள். சுப்பம்மாள் சேலையையும் கருவாட்டுக்காரியையும் மிதி மிதி என மிதித்தாள். பலவேசம் குடித்துவிட்டு வந்து குரல் கொடுத்ததும் ஆத்திரம் வந்தது. கனன்று கொண்டிருக்கும் கனல் கங்குகளின் மீது காய்ந்து பொடிந்த சருகுகளை அள்ளி தூவினால் நெருப்பெழுவதைப் போல அவளுக்குள் ஆவேசம் ராட்சசமாய் எழுந்தது. ஆடிக்காற்றாய் அவளை உலுக்கியது. நீதி. சொடலையாண்டி தாத்தா சொன்ன தேரிக்கதையில் விதவை பெண் மாம்பழத்தை பறிக்கவில்லை என்று கூறியும் அரசன் நீதியாக இல்லாமல் அப்பெண்ணுக்கு தண்டனை வழங்கினான். விதவை பெண்ணின் சாபத்தால் வளமாக இருந்த பகுதி நீரின்றி தேரிக்காடாக மாறியது. மாட மாளிகைகள் மண்மேடாக போனது. நீதி நிலை பெற்றால் வாழ்வு, இல்லை என்றால் அழிவு என்பதை சொடலையாண்டி தேரிக்கதையின் வழியாக சுட்டி காட்டுகின்றார். பகிர்வு. காரைக்கொப்புகளில் மஞ்சள் நிறத்தில் சரம் சரமாய் பழங்கள், பூலாத்தியில் கருஞ்சிவப்பு நிறத்தில் கொத்து கொத்தாய் பழங்கள். ராசப்பாண்டி, காக்கையன், சாமக்கொழி மூவரும் துண்டில் பறித்து வந்து மாரியின் முன் வைத்தனர். மாரி பழங்களை அள்ளி சிறுவர்களுக்கு கொடுத்தார். மீதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். பழங்களை தான் உண்ண வேண்டும் என்று மாரி நினைக்கவில்லை. பழங்கள் முழுவதையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து அவள் மகிழ்ச்சி கொண்டாள். பசிப்பிணியை நீக்க வழிகள். எல்லா வளமும் உள்ள நாட்டில் எல்லாருக்கும் சோறு கிடைக்கவில்லை என நல்லதுரை துயருற்றார். எல்லாருக்கும் உணவு கிடைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வழிகாட்டினார். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். தனியொரு மனிதருக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம்னு மகாகவி பாரதி உரைத்துள்ளார். மக்களின் பசியை நீக்க நல்லதுரை வழிகாட்டி உதவினார். பணத்துக்கு அடிமையாகி பாசத்தை முதன்மையாக்குதல். சுப்பம்மாள் அனாதை குழந்தை மாரியை தன் குழந்தையாகவே அன்போடு பேணி வளர்த்தாள். பெரும் பெரும் பணக்காரர்கள் தன் மகளை பெண் கேட்க பொருத்தமற்றவர்களாய் இருப்பதால் மறுப்பவளாக இருந்தாள். பணத்துக்கு ஆசைப்படாத தாயாக மாரியின் மீது உண்மை அன்பு கொண்டவளாக இருந்தாள். தாயின் அன்பை நினைக்கும்போது மாரிக்கு உள்ளம் உருகியது. கண்களில் ஈரம் கசிந்தது. பார்வையற்றவருக்கு தன்னை கேட்டு வந்த பலவேசத்திடம் அம்மா நடந்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று பாய்ந்து போய் அவளது மடியில் விழுந்து ஒரு பச்சை குழந்தை போல புரள வேண்டும் போல இருந்தது. பாராட்டுதல். நல்லதை காணும்போது பாராட்டுதல் நல்லது. சுப்பம்மாள் மாரியை பாராட்டுகிறாள். ராசபாண்டியையும் பாராட்டுகின்றாள். வள்ளிமுத்தை மாரி பாராட்டுகிறாள். சொடலையாண்டி தாத்தா மாரியை பாராட்டுகின்றார். நல்லதுரை மாரியை பாராட்டுகின்றார். முதலாளி வள்ளிமுத்தை பாராட்டுகின்றார். பாராட்டுதல் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பாராட்டுபவரின் மனம் விரிவடையும். பிற நலனில் அக்கறை காட்டுதல். மாரி பொதுநலம் மிக்கவள், பிற நலனில் அக்கறை கொண்டவள். தேரிக்கு மக்கள் சென்று விறகு வெட்டி திரும்பும்போது வயதானவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் கட்டுகளை தூக்கிவிட்டு அவர்களை கிளப்புவதில் கவனம் காட்டுவாள். எல்லாரும் கிளம்பிவிட்டார்களா என்பதை உறுதி செய்த பின்தான் மாறி கிளம்புவாள். விறகு கட்டை கட்டிக்கொண்டு தேரியை விட்டு வெளியேறும் கடைசி ஆள் மாறிதான். யாரும் பிந்திவிடக்கூடாது என்பதில் கவனமுடன் இருப்பாள். எந்த சூழலிலும் எவரொருவரிடமும் கோபம் காட்டவே மாட்டாள். அண்டை வீட்டார் மீதும் அக்கறை காட்டுவாள். பிறர் மீது அக்கறை கொண்டு வாழ்வதால் இவள் மீது எல்லாருக்கும் ஒரு மரியாதை உண்டு. எதுவானாலும் இவளிடம் கேட்டே மக்கள் செய்வர். இவள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடப்பர். எல்லாரும் கெட்ட இடுங்க என்றால் மாறி. அடுத்த நாளையே அனைவரும் சும்மாடுகளை தலையில் வைத்தார்கள். பொறுமை இந்த நாவலில் சுட்டிக்காட்டப்படுகிறது. விதையின் பொறுமைதான் விருட்சம், சிப்பியின் பொறுமைதான் முத்து, சிற்பியின் பொறுமைதான் சிலை, கரித்துண்டின் பொறுமைதான் வைரம், கூட்டுப்புழுவின் பொறுமைதான் வண்ணத்து பூச்சி. பொறுமை மிகுந்த மனிதர்கள்தான் சமுதாயத்தில் பெருமை மிகு மனிதர்கள். பொறுமை பெருமை தரும். மாரி ராசபாண்டி இருவரும் பொறுமை மிகுந்தவர்களாக இருந்தனர். மாரி ராசபாண்டி இருவரின் உள்ளத்திலும் காதல் கனிந்திருந்தாலும் கடமை உணர்வுடன் பொறுப்புடன் இருந்தனர்.
ராசபாண்டியின் தங்கை செல்லக்கனியின் திருமணத்திற்கு பிறகுதான் தங்களது திருமணம் என இருவரும் உறுதியுடனும் பொறுமையுடனும் இருந்தனர். ராசபாண்டி மிகுந்த பொறுமையுடையவனாக இருந்தான். கோணத்தில் கூடுன பையன், நல்ல உழைப்பாளி, குடி கூத்தடிப்புன்னு எதுவுமே கிடையாது, குடும்பத்தை பொறுப்பாக கொண்டு போகிறவன் என்று சுப்பம்மாள் நினைக்கும் வகையில் ராசபாண்டியினுடைய குணமானது அமைந்திருந்தது. சுப்பம்மாள், மாரி, சுடலையாண்டி தாத்தா, வள்ளிமுத்து, ராசபாண்டி, பாரஸ்டர், நல்லதுரை இவர்கள் பொறுப்பு மிக்கவர்களாக செயல்படுகின்றனர். தன் மக்களின் மலர்ச்சியான முகத்தை பார்த்து மகிழ்பவள் மாரி. தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் தன் ஜனங்கள் உண்பதை மாறி மலர்ச்சியான முகத்தோடு பார்த்து மகிழ்ந்தாள். கோசலை மீது மிகுந்த அன்பு கொண்ட வள்ளிமுத்து அவளுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்ந்தான். தான் அப்பாவாக போகும் செய்தியை கேட்டு ஆனந்தம் கொண்டான். வள்ளிமுத்துவுக்குள் மகா பிரளயமாய் மகிழ்ச்சி பெருவெள்ளம், ஆனந்த அலையெழுச்சி. அப்படியே கோசலையை இரு கைகளாலும் அள்ளி எடுத்து கூத்தாடலாம், ஊரை சுற்றி ஓடி வர வேண்டும் போல குதூகல கொந்தளிப்பு என்பதிலிருந்து வள்ளிமுத்துவின் மகிழ்ச்சியை அறிந்து கொள்ளலாம். வள்ளிமுத்து தான் இனி சாதாரண பெட்டி கடைக்காரன் அல்ல, நாசரேத்து கடைவீதியில் பெரிய பலசரக்கு கடை நடத்தப் போகிற முதலாளி என பெருமைப்பட்டு கொண்டான். வள்ளிமுத்து அளவற்ற மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடி பெரும் மகிழ்வோடு அதனை தன் மனைவியிடமும் கூறினான். மன்னிப்பு என்ற பண்பு வெளிப்படுகிறது. மாரி தான் ஒரு குடும்பத்துக்கு ஆனவள் அல்ல, ஊருக்கானவள், ஊர் நலத்துக்கானவள் என்ற உறுதியுடன் திருமணம் தனக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். யாருக்காகவும் எதற்காகவும் தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை என்று உறுதிப்பட மொழிந்தாள். உண்மை காதலை உள்ளத்தில் கொண்ட ராசபாண்டி ஏக்கத்தோடு நின்று கொண்டிருந்தான். மாரி மனமுருகலான பார்வையிலாயே அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். மாரி சட்டென இதயத்தை இறுக்கி கொண்டாள், சடுதியாய் கண்களை திருப்பிக் கொண்டாள் என்று நாவலாசிரியர் குறிப்பிடுகின்றார். மனிதநேயம் இந்நாவலில் வெளிப்படுகின்றது. எந்த ஊருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டாலும் அந்த ஊருக்கு உடனே போய் பணியை பாரிஸ்டர் ஏற்க மாட்டார். அந்த இடத்தின் சூழ்நிலையை பற்றி ரகசியமாக ஆய்வு செய்வார். இடமாற்றம் தனக்கு வந்ததும் மறைமுகமாக தேரியை ஆய்வு செய்தார். தேரிக்கரை மக்கள் அனைவரும் தேரியில் விறகு வெட்டும் செய்தியை தெரிந்து அதை நேரடியாக காட்சியாகவே பார்த்து மெய்ப்பித்தார். கார்டுக்கும் வாட்சியருக்கும் தகவல் தெரிவிக்காமலேயே நேரடியாக வந்து பார்த்தார். நேரடியாக பார்த்தாலும் தண்டனை வழங்காது மனித நேயமிக்கவராக செயல்பட்டார். நீங்களும் தலையும் சுமையுமா மாட்டிக்கிட்டீங்க. இந்த இடத்துலையே உங்கள் அத்தனை பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்க முடியும். நான் வழக்கு பதிகிறதை விட உங்கள் வாழ்க்கையை வழிமாற்றதைத்தான் விரும்புகிறேன். அதுதான் உங்களுக்கும் இந்த தேரிக்காட்டுக்கும் நல்லதுன்னு எனக்கு படுது. அதனால தான் நான் அப்போ உங்களை எதுவும் பண்ணாமல் அனுப்பினேன். அந்த திசை மாற்றல் முடிவை சொல்கிறதுக்காகத்தான் இப்போ நான் இங்கே வந்து உங்களை கூட்டியிருக்கேன் என்றார் பாரிஸ்டர். விறகுகளை சுமந்து வரும் மக்களை கையும் களவுமாக பிடித்தாலும் மக்களுக்கு தண்டனை வாங்கி தரவில்லை. இதில் அவரது மனிதாபிமானம் வெளிப்படுகிறது. தேரிக்கரை மக்களின் நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்லது எதுவென சிந்திக்கும் நலவிரும்பியாக பாரஸ்டர் இருக்கிறார். தேரிக்காடு அழியாதிருக்க திசை மாற்றல் முடிவையும் கூறுகின்றார். மக்கள் நலனுக்காக உதவுதல். நல்லதுரை வயதான காலத்திலும் ஓய்வெடுக்க விரும்பாமல் மக்கள் நலனுக்காக உறுதியாக உழைத்தார். சிந்தனையிலும் செயலிலும் மேன்மையை வெளிப்படுத்துபவர். மக்களின் வாழ்வு உயர வேண்டும் என்ற குறிக்கோளை உடையவர். அதற்காக அவர் சிந்தித்து செயல்படுபவராக இருந்தார். முதியோரை மதித்தல் என்ற பண்பும் இந்த நாவலில் சுட்டிக்காட்டப்படுகிறது. வயதில் மூத்தவர்களை கேலி பேசக்கூடாது என்ற அறிவுரையை மாரி மற்றவர்களுக்கு வழங்குகின்றாள். வாழ்த்தல்.
வாழ்த்துதல் வாழ வைக்கும், வளர வைக்கும். மாறி திருமணம் முடிந்து எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு நன்றாக இருக்கும் என சொடலையாண்டி தாத்தா எடுத்துரைத்து தனது வாழ்த்தை வெளிப்படுத்துகின்றார். எனவே இந்த தேரியாயனம் என்ற நாவல் அருமையான வாழ்வியல் நெறிகளை சுட்டி காட்டுவதிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மக்களுடைய வாழ்வியல் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.